கன்செஷன் கொடுக்கணும், சலுகை கொடுக்கணும்னு கேட்டவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எஸ்பெஷலி இந்த காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அதுக்கு நீங்க பெட்ரோல் விலையை இறக்கிருக்கலாமே அப்படின்றாங்க. பெட்ரோல் விலையை நீங்க அப்படி இறக்க முடியாது. போன பட்ஜெட்ல சென்னை மெட்ரோ பத்தி மென்ஷனே பண்ணல. 5000 கோடி ரூபாய் 5500 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 5500 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சு, 12700 கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா கையை பிசைஞ்சிட்டு நிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன பேசுறீங்க? எல்லாமே அங்க இருக்கத்தானே செய்யறது. தமிழ்நாட்டுல எல்லா மக்கள் நல திட்டங்களும் போய்கிட்டு தான் இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. யாரு ரோடு போடுறது, யாரு உங்களுக்கு ரயில்வே பணம் கொடுக்கறது, யாரு பரந்தூர் ஏர்போர்ட்டை கட்டுறது. அதனால இவர்கள் சும்மா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுலையுமே உங்களுக்கு ஒரு நியாயமோ ஜஸ்டிபிகேஷனோ கிடையாது. சம்பளம் கொடுக்கறதுக்கே வக்கு இல்லை. கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு அதிகமாகும் சொல்லுங்க. ஆனா மத்திய அரசு அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க எல்லாம் சாராய கடை நடத்தலாம் உங்களை மாதிரி. ஓகே, அவங்களுக்கு நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கும்போது இந்த பட்ஜெட்ல டக்குன்னு ஒரு மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வக்கு இல்லை. நீங்க ஆல்ரெடி கடன் மூக்கு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்க கடன் வாங்கினா திவால் ஆக வேண்டியதான் நிலைமை. அந்த நிலைமை வந்த பிறகு நீங்க கையை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க? நரேந்திர மோடியை பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது ஒவ்வொரு வருஷத்தையும் எந்தெந்த மாநிலத்துல தேர்தல் வருதோ அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி பண்ணல. இந்த ட்ரிப் அவங்க பீகார்ல கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ட்டு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தீர்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட் பத்தி ரொம்பவே விரிவாகவும் தெளிவாகவும் பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரபாகர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த பட்ஜெட் பற்றி இன்னைக்கு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி பல கட்சிகளையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில் அந்த பட்ஜெட் பற்றி ரொம்பவே பேசப்படும் பொருளாக இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸு அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு பேசப்படும் பொருளாக இருக்குது அந்த பட்ஜெட் பற்றி. அந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுருக்கமாக இன்னைக்கு இப்போ நேயர்களுக்கு சொல்லிடலாமா சார்? இந்த பட்ஜெட் பற்றி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புகள்லாம் ஒரு வருஷம் இருக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் இயர் நீங்க நினைச்சு பாருங்க, பணவீக்கம் பற்றி ரொம்ப கவலை இருந்தது. ரெண்டாவது வேலை வாய்ப்பின்மை பற்றியும் கவலை இருந்தது. அந்த ரெண்டையுமே நிதியமைச்சர் போன பட்ஜெட்லயே தீர்த்து வச்சுட்டாரு. அதாவது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் போன பட்ஜெட்ல அறிவிச்சுட்டாரு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த வருஷம் இந்த பட்ஜெட் வர்றதுக்கு முன்னால பரவலாக பேசப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். வேலை வாய்ப்பின்மை கிடையாது, பணவீக்கம் கிடையாது, சிறு குறு தொழில் செய்பவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற சேலரிடு பீப்புளுக்கு எந்த விதமான சலுகையும் நம்ம கொடுக்கலையே. அவங்க தானே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இடி வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளத்திலேருந்து வரி கட் பண்ணிட்டு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா ஏழைகளுக்கெல்லாம் எவ்வளவோ இலவச திட்டங்கள் போய் அடையுது. அதே மாதிரி பணக்காரர்களுக்கு மற்ற பிசினஸ் பீப்புளுக்கெல்லாம் வரி ஏய்ப்பு பண்றதுக்கு வருமானத்தை குறைச்சி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாம நடுத்தர வர்க்கம், அதாவது சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன், இவங்களுக்கு இதானே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேள்வி எழுந்தது. இது கரெக்டா பாருங்க, நிர்மலா சீதாராமனுக்கு இது தெரிஞ்ச உடனேயே அவங்க அதுக்கு கரெக்டா ஆக்ஷன் எடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒரு மேட்டரை கொண்டாந்து போட்டுட்டாங்க. கடைசியில போற போக்குல அது உண்மையிலேயே எதிர்கட்சிகளை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க வருமான வரி சலுகைக்கு கொடுப்பாங்கிறத யாரும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் இந்த பட்ஜெட்ல சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அதாவது நிதி நெருக்கடி வரும். 16வது நிதி கமிஷன் பரிந்துரை அதிகப்படுத்தப்படும். அதாவது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு விகிதாச்சாரம் 41%லேருந்து 45% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால
இந்த வருஷம் சலுகைகள் அதிகமாக வராதுன்னு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன்லாம் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. அதாவது 2025 நவம்பர்ல பீகார் எலெக்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு மாநில எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட் எல்லாம் போட மாட்டாங்க. அந்த ஒரு இதுதான் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஓகே இந்த இதுல பட்ஜெட் மிகப்பெரிய சலுகைகள்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஆனா ஓவராலா ரொம்ப பிரமாதமான ஒரு பட்ஜெட்டா நான் இதை பாக்குறேன். முக்கியமா அவங்களுடைய சாதனை, அதாவது நிர்மலா சீதாராமனுடைய அந்த 8வது முழு பட்ஜெட் அவங்க போடுறாங்க. தட்ஸ் அன்டவுட்லி அது வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத சாதனை. அதனால தட் பணவீக்கத்தை லெஸ் தென் 5% கொண்டு வந்தாச்சு. அதாவது தொடர்ச்சியா லாஸ்ட் 11 வருஷமா ஒரே ஒரு முறை தான் பணவீக்கம் 6% போச்சு, அதை 5% கொண்டு வந்துட்டாங்க. தொடர்ச்சியா 5% மேலதான் குரோத் காமிச்சிருக்கோம். அதாவது கொரோனா நோய் தொற்று பீரியட தவிர மற்ற சமயங்கள்லாம் கரெக்டா 5%க்கு கீழே தான். ஆமா, அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து மக்கள் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா அது இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். ஆமா, அதாவது கொரோனா தொற்றுல இவ்வளவு வருமான நஷ்டம் ஏற்பட்ட போது கூட பட்ஜெட் டெபிசிட், அதாவது பிஸ்கல் டெபிசிட்பாங்கல்ல, அது 9.5% போன போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, 2025 நான் வந்து 4.5க்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. 4.8 வரைக்கும் வந்திருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்கறேன். இதுல நிறைய பல அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நோ டவுட் அபவுட் இட் பிரமாதமா இருக்கு. இப்ப இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியா தொடரப்போகுது. இப்ப இருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரத்தான் போகுது. இன் அடிஷன் டு தட் இதுல வந்து உங்களுக்கு நிதி எங்கேருந்து கொண்டு வர போறீங்க? கடன் வாங்கி செலவு பண்ண போறீங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி வச்சுக்கிறேன், சம்பளம் கொடுக்கறதுக்கே வக்கு இல்லை, கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு அதிகமாகும் சொல்லுங்க. ஆனா மத்திய அரசு அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க எல்லாம் சாராய கடை நடத்தலாம் உங்களை மாதிரி. ஓகே, அவங்களுக்கு வந்து நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கும்போது இந்த பட்ஜெட்ல டக்குன்னு ஒரு மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது போன வருஷமே இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் கூட இருந்தது. ஆனா இந்த வருஷம் அதுக்கு வந்து 10 lakh crores டார்கெட் வச்சிருக்காங்க. மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு வந்து கடன் வாங்க முடியாதுப்பா. கடன் வாங்கி செலவு பண்றதை விட உங்ககிட்ட முழு பயன்பாட்டில் வராத ஒரு சில சொத்துக்களை அடமானம் வைத்தோ அல்லது லீஸ் குத்தகைக்கு கொடுத்தோ அல்லது விற்றோ பணம் புரட்ட முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கான்செப்ட் புதுசு கிடையாது சார். இது வந்து நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியோ தான் கொண்டு வந்தாங்கன்னு யாரும் நினைச்சுக்க கூடாது. இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க தான் இந்த ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டை அவங்க வந்து ஏர்போர்ட் பராமரிப்ப அது என்ன சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் பிரைவேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அதாவது தனியார்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை தான் இப்போ வந்து இவங்க தொடர்ச்சியா இன்னும் பரவலா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டினியூஸா டாக்ஸஸ் எல்லாம் ஏற்றி ஆல்ரெடி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, வரிச்சுமையை குறையுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. இதுக்கு மேலேயே நம்ம வரி போட்டுக்கிட்டு இருந்தோம் சொன்னாலும் ஆகாது. அதனால உங்களுக்கு வேற ஆதாரங்கள் தேடப்பட வேண்டும். அந்த ஆதாரங்களை அதுதான் இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆதாரம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 மட்டும் நான் சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ் செக்டார்ல வந்து எஃப்டிஐ 100% கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100%, ப்ரொவைடட் அதுல வர்ற பணத்தை இன்சூரன்ஸ்ல அவங்களுடைய லாபத்தை இந்தியாவிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 120 புதிய விமான போக்குவரத்து மையங்கள் ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி மேரிடைம் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஸ்கீம். அது என்ன தெரியுமா, கடலோர பகுதிகள் எல்லாம் நிறைய, அதாவது நம்ம கடலோரம் வந்து 7600 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 30-40 துறைமுகங்கள் இருக்கு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா துறைமுகம் சார்ந்த பகுதிகளெல்லாம் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடாரா மாற்றுறதுக்கோ நகர்ப்புறமாக மாற்றுவதற்கு மிக அருமையான ஒரு திட்டம். 25,000 கோடி தான் அவங்க வந்து மூலதனம் வச்சிருக்கிறாங்க. 25,000 கோடி கவர்மெண்ட் போடுறது அப்படின்னா அதுல பிரைவேட் முதலீடுகளும் வங்கி கடனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடுகள் அங்க வரப்போகுது. அதே மாதிரிதான் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க கூட தனியார் ஈடுகளை
தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. இந்த மாதிரி பல நல்ல நல்ல சமாச்சாரங்கள்லாம் வந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் பீகார்ல ஆரம்பிக்க போறாங்க. இந்த மக்கானா அப்படின்ட்டு ஒரு ஃப்ரூட் ப்ராசஸிங், மக்கானா ஃப்ரூட் அப்படிங்கிறது, அதோட ப்ராசஸிங்காக அவங்க வந்து அதை அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. அதுவும் பீகாரை சேர்ந்ததுதான். ஃபிஷரிஸ்க்கு ஏகப்பட்ட இது கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபண்டிங், செப்பரேட் ஃபண்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இனுடைய டெஃபினிஷன் அவங்க மாத்திட்டாங்க. அதாவது சிறு குறு தொழிலினுடைய அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா, எது சிறு தொழில், எது பெரிய தொழில் அப்படிங்கிறதுக்கு பெரிய, அதாவது அந்த அந்த இலக்கணத்தை மாத்தினதுனால என்ன ஆகுறது, அவங்களுக்கு இன்னும் அதிகமான லோன் கிடைக்கும், இன்னும் அதிகமா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், லாபம் ஈட்ட முடியும். அதற்கு வருமான வரியும் எம்எஸ்எம்இக்கு என்ன அப்ளிகபிளோ அதே மாதிரிதான் இருக்கும். ஓகே, அது வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வருமான வரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களால அனுபவிக்க முடியும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த கணினி கொடுக்குறாங்க, ஒரு மொழி மாற்று சமாச்சாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்பவே ரொம்ப அருமையான யோசனை அது. அதாவது அனைத்து மக்களும் அவர்களுடைய தாய்மொழியில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு தப்பாயா? தாய்மொழியில் படிக்காம உங்களுக்கு நீங்க வேற எந்த மொழியில படிச்சாலும் இந்த அளவுக்கு வளர முடியாது. தாய்மொழி தான் முக்கியமா புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதனால தாய்மொழியில பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்துமே. எக்ஸாக்ட்லி, கருணை. ஆனா இந்த திராவிட கட்சிகளுக்கு அந்த கருத்து கிடையாது, அதான் ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி அட்டல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 லேப்ஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது ரொம்பவே டிஃபரெண்ட் திங்கிங் அப்படின்னு நான் பாக்குறேன். எப்படின்னா, ஸ்கூல் லெவல்ஸ்ல உங்களுக்கு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய பசங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரோன்லயே வந்து புது புது இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ இனோவேஷன்ஸ் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில, பிசிக்ஸ் லேபரட்டரிஸ்ல பயங்கரமான இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் ஊக்குவிக்கணும். ஏன்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடுத்தது நம்மளை ரூல் பண்ண போறதே ஏஐ தான், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த இந்த லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல நிறைய இடத்துல கொண்டு வரணுங்கிறதுனால அட்டல் லேப் அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு லேபு, செப்பரேட்டா உபகரணங்கள், நிதி உதவி, அங்க போயிட்டு மாணவர்கள் அவங்களுக்கு என்ன வேணுமானு சேஷ்டை பண்ணிட்டு புதுசா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான பட்ஜெட் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது ஓகே, நீங்க ஒரு குறை சொல்லலாம், இந்த வருஷம் 8% சாரி 7.2%, 7.3% இருக்க வேண்டிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி வந்து இப்போ வந்து 6.4 to 6.8 சுருங்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து இந்த கன்சம்ஷன், அதாவது நுகர்வு அதிகமாகவில்லை அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் சொல்றாங்க. சிமிலர்லி உலக பொருளாதாரத்தையே வந்து மந்த நிலை இருக்கிறதுனால அது ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. மூணாவதா அவங்க சொல்றது வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியெல்லாம் ஆகலை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ப்ராபப்ளி அதனால தானோ இன்னமும் இந்த நுகர்வை அதிகரிக்கும் பொருட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த மினிமம் எக்ஸம்ஷன், அதாவது இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட இதுல பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஓவராலா நல்ல அருமையான பட்ஜெட், புதிய முன்னெடுப்புகள்லாம் இருக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனா 6.4% இந்த வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு தெரியும், இந்த இதுல எக்கனாமிக் சர்வேல 8% மினிமம் குரோத் இருந்தா தான், 8% பொருளாதார வளர்ச்சி இருந்தா தான் 2047 நம்ம வளர்ந்த பொருளாதாரமா மாற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கால்குலேஷன் அது 9% இருந்தா தான் பண்ண முடியுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா நடுவுல வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா நம்ம காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஏதாவது பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இந்த ஹிண்டன்பர்க் வச்சுக்கிறது, இந்த அடானியை வச்சுக்கிறது,
கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்காவை யூஸ் பண்றது, அதாவது வெளிநாட்டு சக்திகளை யூஸ் பண்ணி நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஏதோ பை மிஸ்டேக் கவர்மெண்ட் கொஞ்சம் அசந்த சமயத்துல அவங்க வெற்றி பெற்று விடுகிறார்கள் அப்படிங்கிற போது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கணக்குல நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா 9% நீங்க எய்ம் பண்ணி 8.5 to 9% ஆனுவல் ரேட் ஆஃப் growth இருந்தா தான் 2047 ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்ம வளர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுல நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேர்தல் பட்ஜெட் வரதுக்கு முன்னால எல்லாரும் நடுத்தர வர்க்கம் சேலரி பீப்புள் அப்படின்னாங்க. சேலரி பீப்புளுக்கு இவ்வளோ இல்லை என்னுடைய அடுத்த கேள்வியுமே அதுதான் சார். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் அது வரைக்கும் ஆண்டு வருமானம் வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு வரிச்சலுகை அப்படிங்கிறது இருக்குங்க சார். ஆனால் அந்த அன்றாட காட்சிகள் இருக்காங்களே, அந்த தினமும் வருமானம் வாங்கி அன்னைக்கு மறுநாள் சாப்பிடக்கூடிய அந்த ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஓகே, அதாவது வரி செலுத்தாதவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே, வரி செலுத்தாதவர்களுக்கு தான் நாம சொன்னோம் இல்லையா, அதாவது சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து எந்த சலுகைகளும் கிடையாது. ஆனா வரி செலுத்தாமல் ஏழை நிலையில் இருப்பவர்களுக்கு மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியா போய்கிட்டே தான் இருக்கு. அவங்க யாருமே 28% ஜிஎஸ்டி இருக்கிற பொருள்கள் எல்லாம் வாங்குறது இல்லை, 18% இருக்கிற பொருட்களையும் வாங்கல, 12% ஜிஎஸ்டி இருக்கிற பொருள்களையும் அவங்க வாங்கல, 5% இருக்கிற பொருட்கள் தான் அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மக்கள் திட்டங்கள் மாதிரி வீடு வசதி, குடிநீர், கழிப்பறை, எரிவாயு, இது மாதிரி எவ்வளவோ, அண்ட் அன்னபாகியா அதாவது இலவச ரேஷன், இது மாதிரி எவ்வளவோ திட்டங்கள்லாம் இருக்கு. எவ்வளவு நம்ம அது அனௌன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஆல்ரெடி 11 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. எப்படி விவசாயிகளுக்கு வந்து வருஷம் 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல போய் சேர்றதோ அதே மாதிரி இவங்களுக்கும் எல்லாமே போயிட்டு இருக்கு. எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, உணவுப் பொருட்களின் விலைகள் கொஞ்சம் ஏறி இருக்கு. நீங்க அதுக்காக நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய நிர்வாகத்துல கூட ஒரு சில தவறுகள் நடக்கின்றன. அதன் காரணமாகவும் விலைவாசிகள் ஏறும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதனால அவங்களுக்கு வந்து அந்த அன்றாடம் காட்சி நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆஸ் இட் இஸ் அவங்க தான் மேக்சிமம் பெனிஃபிஷியரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நலத்திட்டங்களுடைய மேக்சிமம் பயன்பாடு அவர்களுக்கு தான் போய் சேர்றது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி கேட்கறது முரண்பாடா. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்றாடம் காட்சிகள், அதாவது வரி செலுத்தாதவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல அறிவிச்ச ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸு, அந்த வரி செலுத்தாத மக்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாமே மோஸ்ட்லி ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டில் வந்து இன்சூரன்ஸு அரசே பண்ணி தருது அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு மட்டும்தான் சாதாரண மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற வேற எதுவும் அறிவிப்பு இருக்கா? இல்லை, அது ஒண்ணுதான் இப்போ ப்ராமினெண்ட்டாக நான் பார்த்தது. இந்த மாதிரி இந்த டெய்லியில் இந்த டெலிவரி பாய்ஸு அந்த மாதிரி பீப்புள், கட்டட பணியாளர்கள், இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம், அதாவது அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு. ஆமா, அமைப்பு. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதை பத்தி உங்களுக்கு டேட்டாவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கு வந்து இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபார்மல் செக்டார்ல எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட புள்ளி விவரம் இன்னும் ஃபுல்லா கிடைக்காது அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை, அது ஆக்சுவலி அது கரெக்டாக இருக்காதுன்ட்டு எனக்கு தோணுது சார். அது ஏன்னா இன்னைக்கு ஒரு 100 பேர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க, திடீர்னு நாளைக்கு அந்த இடத்துல 50 பேர் போவாங்க, நாளை மறுநாள் 150 பேர் போவாங்க. அந்த மாதிரி மாறி போயிட்டு இருக்கனால அந்த டேட்டாஸ் அக்யூரேட்டாக இது நாள் வரைக்கும் இல்லை, என்னைக்குமே அதை எடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கரெக்ட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அதாவது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி தான். அதெல்லாம் எவ்வளவு பேர் வருவாங்க எவ்வளவு பேர் போவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனா மத்திய அரசினுடைய அந்த இது பிரதமர் மருந்தகம் இருக்கு, அதே மாதிரி ஆயுஷ்மான் இருக்கு, அந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம்ஸ்லயும் அவங்க வந்து பயனடைவார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ இந்த பட்ஜெட்ல போட்டிருக்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த டெலிவரி பாய்ஸ், இந்த மாதிரி இடைநிலையில இருக்கிறவங்க, அதாவது இன்டர்மீடியட்ஸா இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது உண்மை. சார், அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல இல்லை, கடைசி பட்ஜெட்லுமே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் குற்றச்சாட்டி இருக்காரு. உண்மையான அந்த பட்ஜெட்டை புரட்டி எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இருக்க மாதிரி தெரியலையே.
ஏன்னா மதுரை மெட்ரோவாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோ, திருச்சி மெட்ரோ, இது மாதிரி பல திட்டங்கள் தமிழக அரசு வந்து பட்ஜெட்டுக்காக கொடுத்துருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லையே. போன பட்ஜெட்ல சென்னை மெட்ரோ பத்தி மென்ஷனே பண்ணல. 5000 கோடி ரூபாய், 5500 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 5500 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சு, 12700 கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா கையை பிசைஞ்சிட்டு நிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அவங்களால கடன் வாங்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, நீ ஏடிபியில கடன் வாங்கிக்கோ, நான் சொல்லிட்டு இருக்கேன், ஜிகால போய் ஜப்பான்ல போய் கடன் வாங்கிக்கோ சொல்லிட்டாங்க. நாங்க டைப் பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வாக்கு இல்ல. நீங்க ஆல்ரெடி கடன், நீ மூக்கு வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்க கடன் வாங்கினா திவால் ஆக வேண்டியதான் நிலைமை. அந்த நிலைமை வந்த பிறகு நீங்க கையை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க, நரேந்திர மோடி போய் பாக்குறீங்க. வெளியில வந்தப்பறம் நீங்க என்ன சொல்றீங்க, டெல்லி ஏர்போர்ட்ல மகிழ்ச்சியாக இருந்தது, சந்திப்பு மகிழ்ச்சியாக இருந்தது, அது வெற்றிகரமாக இருக்குமா என்பது பிரதமர் கையில் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ஒண்ணு அண்ணாமலை இங்கிருந்து போய் டெல்லியில போயிட்டு பேசிட்டு சென்னை மெட்ரோ 2 திட்டத்திற்கு 44,000 கோடி வாங்கிட்டு வர்றாரு. இதுதான் அண்ணாமலை. அப்போ சென்ட்ரல் பட்ஜெட்ல நான் இந்த சென்னை மெட்ரோ பத்தி பேசாம இருக்கும்போது கூட அவுட் ஆஃப் த பட்ஜெட் கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாமே பட்ஜெட்டரி அலோகேஷன்ல வராது பிரபாகர். சிம்பிளா சொல்ல போனா ஆளுமை மிக்க தலைவர் போய் வாங்க முடியாத ஒரு ஆளுங்கட்சியோட மாநில தலைவர் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு நீங்க சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. இவர் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நடக்காதது. அண்ணாமலைக்கு அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இதுல ஹெட் ஆபீஸ்ல, அதாவது டெல்லியில அண்ணாமலைக்கு அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அவரு போய் கையை கூப்பி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சொல்றாங்க, ஓகே இந்த மெட்ராஸ் சென்னை மெட்ரோ 2 ப்ராஜெக்டை நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா மாத்திக்கிறோம். அது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா தான் இருந்துச்சு. முதல்வர் பெரிய வீராப்பெல்லாம் பேசினாரு. ஏர்போர்ட்ல வந்து அவங்க கேட்கறாங்க, ஒரு நிருபர், சார் சென்னை மெட்ரோக்கு வந்து பணம் கிடைக்காது, இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா நீங்க எப்படி நீங்க நிறைவேற்றோம்? அதெல்லாம் நாங்க நிறைவேற்றிக்குவோம், மற்ற திட்டங்களெல்லாம் நாங்க எங்களுடைய ஃபண்ட்ஸ்ல இருந்து நாங்க பண்ணலையே, அது மாதிரி இதையும் பண்ணிக்குவோம் வீராப்பா பேசிட்டு தான் போனாரு. அதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்சது சரி இது நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாரு. அப்கோர்ஸ் அண்ணாமலை சொன்னனால்தான் மோடி கொடுத்தாரு அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு திட்டத்திற்குமே உண்மையிலேயே அதுல வந்து ஜஸ்டிபிகேஷன் இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்த்த பிறகுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுக்கும். இதுல ஜஸ்டிபிகேஷன் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில எடுத்தது. அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னென்ன கிடைக்க போகிறதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா மாநில பட்ஜெட்டையும் அவங்களே போட்டுடலாமே சார். நீங்க எதுக்கு சார் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க பட்ஜெட்டுக்கு சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட சொல்றீங்களா நீங்க? அப்படி இருக்காது. பட்ஜெட்ல எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல வந்து 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் இல்லையா? கழிப்பறை கட்டும் மக்கள் அங்கே இல்லையா? வீட்டு வசதி திட்டத்துல பயன் அடைந்தவர்கள் இங்க யாருமே இல்லையா? என்ன பேசுறீங்க? எல்லாமே அங்க இருக்கத்தானே செய்யறது. தமிழ்நாட்டுல எல்லா மக்கள் நல திட்டங்களும் போய்கிட்டு தான் இருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. யாரு ரோடு போடுறது, யாரு ரயில்வே பணம் கொடுக்கறது, யாரு பரந்தூர் ஏர்போர்ட்டை கட்டுறது? அதனால இவர்கள் சும்மா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுலையுமே வந்து உங்களுக்கு ஒரு நியாயமோ ஜஸ்டிபிகேஷனோ கிடையாது. ஆனா சார் தமிழ்நாடுக்கு இல்ல அப்படிங்கிற அதே நேரத்துல அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷனுக்காக பீகார்ல வந்து நிறைய திட்டங்கள் இருக்க மாதிரி தெரியுது. பீகார்ல வந்து அவங்க ஓகே, இது வேணா ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது ஒவ்வொரு வருஷத்தையும் எந்தெந்த மாநிலத்துல தேர்தல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி பண்ணல. இந்த ட்ரிப்பு அவங்க பீகார்ல கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ட்டு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மக்கானா ஃப்ரூட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுவும் பீகாருக்கு போயிருக்கு. அது வந்து பீகார் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால, அதாவது இந்த லீச்சி ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அங்க இந்த ஃப்ரூட் அங்க மட்டும் விளையிறதுங்கிறதுனால அதை சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். பட் அதர்வைஸ் திஸ் இஸ் வெரி மைனர் திங். அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. இவங்க ஆட்சியில போனாங்கன்னா திருப்பி இவங்களும் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு. சார் அடுத்துங்க சார், அதே மாதிரி இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு
அப்படிங்கிற அந்த வார் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கே சார். அது பற்றியான ஒரு அச்சுறுத்தல் இப்போ அதிகமாக இருக்கா? இல்ல, டாக்ஸ் டெரரிசம்ங்கிறது வந்து யார் பேசுறாங்க தெரியுமா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும்தான் பேசுவாங்க. பெரிய பெரிய தொழில் முனைவோர்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா டிஸ்பியூட் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள், மோகன்தாஸ் பாய் இருக்கார் பாத்தீங்களா? அவர் கூட இந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து கரெக்டா டாக்ஸ் அசஸ் பண்ணிட்டு அசஸ் பண்ணின டாக்ஸை நீங்க கட்டுங்க சொல்றது டெரரிசம் கிடையாது. இப்போ இடி ரெய்டு நடக்கிறது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கும். நீங்க வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, நிறைய வருமானம் வச்சிருக்கீங்க, அதை குறைவாக காமிக்கிறீங்க அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து வராங்க. வந்துட்டு சோதனை எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கிடைக்கிற ஆதாரத்தின்படி உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் பண்றாங்க. அதை வந்து டிஸ்பியூட்ல மாறிடுறது, அதையே வந்து ஒரு பிரச்சனையா மாறிடுறது. இல்ல நான் இதை ஒத்துக்க மாட்டேன்பீங்க. இந்த மாதிரி எவ்வளவோ டிஸ்பியூட் இருக்கும். அதெல்லாம் நீங்க டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் வந்து இந்த விவாத் பே விஸ்வாஸ் அப்படின்ட்டு ஒரு இது, அதாவது விவாதத்தின் மூலம் தீர்வு அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல 33,000 மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலமா அவங்க வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. மற்றபடி யாரு டாக்ஸ் வரி ஏய்ப்பு செய்கிறார்களோ, வருமானத்தை குறைவாக காண்பிக்கிறார்களோ, அல்லது வேற ஏதாவது தில்முது, அதாவது தவறான அக்கௌண்டிங் மெத்தட் எல்லாம், அதாவது டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் இருக்கும், மற்ற அக்கௌண்டிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சண்டரி கிரெடிட், அது மாதிரிலாம் சில அக்கௌண்டிங் எல்லாம், அந்த மாதிரி சில தில்முது பண்றவங்க எல்லாம் பயப்படத்தான் வேணும். ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுனாலே டாக்ஸ் டெரரிசம் வந்துருச்சு, எல்லாரையும் மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதாவது இந்த பாதிப்புங்கிறது சாதாரண மக்களுக்கு கிடையாது, நிறைய பணம் சேர்த்து சட்டத்துக்கு புறமா பணம் சேர்க்கிறவங்களை மட்டும் தான் நீங்க சொல்ல வரீங்க, சிம்பிளா சொன்னோம். ஆமா, இப்ப துரைமுருகன் டாக்ஸ் டெரரிசம் அப்படிம்பாரு, ஜெகத் ரட்சகனும் அதே தான் சொல்லுவாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரிதான், அங்க போனா எல்லாம் நிறைய எடுக்கிறாங்கல்ல, 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் தான் எடுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அது அப்படிதான் டாக்ஸ் டெரரிசம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்க சார், இப்போ இருக்கு இந்த வரி சலுகை கொடுத்துருக்காங்களே, அந்த வரி சலுகையால் பல லட்சம் கோடி வந்து இப்போ அரசுக்கு இழப்பு இருக்கு சார். அந்த இழப்பை எப்படி இவங்க சரி கட்ட போறாங்க? 1,00,000 கோடி தான் அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே சார். அந்த 1,00,000 கோடி எப்படி அவங்க ஈடுகட்டுவாங்க? ஆமா, 1,00,000 கோடி, அதாவது ஏற்கனவே வந்து கடன்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் வரி சுமையை குறைச்சிருக்கிறதுனால இன்னும் வரி வந்து இன்னும் அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே கம்மியாகும். இதெல்லாம் எப்படி ஈடுகட்டி அந்த கடனை அடைப்பாங்க? சேம் டைம் இதுக்கான ஈக்குவல் எப்படி பண்ணுவாங்க? மக்களுக்கும் சரியான நல்ல திட்டங்கள் எப்படி கொண்டு போவாங்க? இதுதான் மேக்ரோ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். நல்ல அழகான கேள்வி. மேக்ரோ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்னுடைய ஃபேவரட் டாபிக். தான் நிதி ஆதாரங்கள் எப்படி டெவலப் பண்றதுங்கிறது நான் அப்போவே உங்கள்கிட்ட கேட்டேன். மானிட்டைசேஷன் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. பிரைவேட் முதலீடுகள் கொண்டு வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பிரைவேட் முதலீடுகள் வரும்போது தொழில் வளர்ச்சி ஆரம்பிக்கும், வேலை வாய்ப்புகள் ஆரம்பிக்கும், வருமானம் ஆரம்பிக்கும். வருமானம் அதிகமாகும் போது அங்க வரி வருமானமும் அதிகமாகும், அதாவது மத்திய அரசுக்கு வரி வருமானம் அதிகமாகும். இது ஒரு விஷயம். இப்போ கடன் வாங்கி செலவு பண்ணலாம். ஆனா கடன் வாங்கி இதை செலவு பண்றதை விட நாம வந்து இந்த மாதிரி மானிட்டைசேஷன் பண்ணிட்டு, அதாவது இந்த அரசாங்கத்தின் சொத்துக்களை, சில சொத்துக்களை குத்தகைக்கு விட்டு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி 28% இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 36% இருந்ததெல்லாம் வந்து மறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பெருவாரியான ஆல்மோஸ்ட் 75%, 78% சாமான்களுக்கு, பொருட்களுக்கு 5%, 18% தான் இருக்கு. 18%, 28% ஜஸ்ட் 22% பொருள்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பொருள்கள்லாம் சாதாரண மனிதர்கள் டெய்லி வாங்கக்கூடிய பொருள்கள் அல்ல. ஒரு பக்கம் இப்படி இருக்கு. வருமான வரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ என்ன சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி இறக்கிக்கிட்டு இருந்தா வரி வருமானம், வரி இழப்பு ஏற்பட்டு விடுமே அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கறது கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கு. ஓகே, இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வரி வருமானம் அப்படிங்கிறது நம்ம நாடுல மொத்த ஜிடிபி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியில 11% தான் இருக்கு.
5% 6% தனி மனித வருமானம் இருக்கு. 5% தான் உங்களுக்கு வந்து கார்பரேட் வரி. மொத்தம் 5% தான் கார்பரேட் வரி. ஆனா மற்ற நாடுகள் அப்படி கிடையாது. மற்ற நாடுகள்ல, அதாவது நான் சொல்றது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இந்த 6 நாடுகள் மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். அங்க கார்பரேட் வரி மட்டுமே 11ல இருந்து 12% இருக்கு. தனி மனித வருமான வரி 10ல இருந்து 11% இருக்கு. எவ்வளவு டோட்டல்? 20ல இருந்து 22ல இருந்து 24% வரைக்கும் அங்க இருக்கு. நம்மளோடது 11% தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் டாக்ஸ் அதிகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஆனா நம்ம நாடும் அந்த நாடும் முன்ன கிடையாது. ஏன்னா அங்க வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய பெரிய பொருளாதாரம் சிறிய, அதாவது பெரிய பொருளாதாரம் சிறிய மக்கள் தொகை, அதனால தனி மனித வருமானம் ரொம்ப நிறைய இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 22 கோடி பேருக்கு வந்து இன்னும் அந்த பாவர்ட்டி லெவலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது அப்கோர்ஸ் பாவர்ட்டி லெவல், ஏழ்மை கோட்டுல கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியர் இது கிடையாது, ஒரு சரியான புள்ளி விவரம் கிடையாது. அதனால்தான் நரேந்திர மோடி வந்து 80 கோடி மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்களாவது ஃப்ரீயா கொடுப்போம், அப்பதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாக்கி இருக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொள்ள முடியும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ரொம்ப அருமையான இது. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் 25 கோடி மக்கள் அந்த ஏழ்மை கோட்டிலிருந்து வெளியில வந்து விட்டாங்க. அதனால இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு, அதாவது இந்த 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுக்கு வரி இல்லை அப்படின்னு சொன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. இந்த 1 லட்சம் கோடியை வேற இடத்துல அவங்க இது பண்ணிடுவாங்க, ஈடு கட்டிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கணும், சலுகை கொடுக்கணும்னு கேட்டவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? எஸ்பெஷலி இந்த காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அதுக்கு நீங்க பெட்ரோல் விலையை இறக்கிருக்கலாமே அப்படின்றாங்க. பெட்ரோல் விலையை நீங்க அப்படி இறக்க முடியாது. பெட்ரோல் விலையை இறக்கணும், அதே மாதிரிதான் வேறு விதமாக எல்லாம் கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்க தான் கேட்டீங்க, கொடுத்தாச்சு, வாங்கிட்டு போனோம், இல்ல இது இங்க வேற மாதிரி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னா இது என்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது தெரியல. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரங்களை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதியை எப்படி செலவு பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த 2 விஷயத்துல இந்த பட்ஜெட் பாஸ் ஆயிடுச்சுன்னு நான். சரி சார், லாஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து மக்களுக்கு வரி சுமையை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இருக்க பிரிக்ஸ் நாடுகளுடைய இருக்கக்கூடிய நாட்டுகள் எல்லாமே வரி சுமையை அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க பிரதமர் வந்து இப்போ எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதனால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பா இல்லை உலக நாடுகளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காங்க சார்? கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் சார். அதாவது பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்கெல்லாம் தான், ருஷ்யா 5 நாடுகள் தான். நம்ம வந்து ஒரு தனியா ஒரு குரூப்பா வச்சுட்டு இருக்கோம் இந்தியா வேர்ல்டு லெவல்ல. நம்மளுக்குள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன்லாம் நம்ம கரன்சிலேயே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு இது உண்டு, ஒரு சொல் உண்டு. எல்லாமே டாலருடைய ஏகாதிபத்தியம் தான். டாலர் தான் உலகத்துல ஆல்மோஸ்ட் 85% உலக வர்த்தகத்தை நிர்ணயிக்கிறது. அது மூலமா தான் நடக்குது. அதை உடைக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பாக்குறாங்க. கனடாக்காரனுக்கும் மெக்சிகோக்காரனுக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அமெரிக்காக்காரனோட கொஞ்சம், அதாவது இப்போ வந்திருக்கிற பிரசிடென்ட் கூட கொஞ்சம் எதிரும் புதிரமா இருக்கிறதுனால அவங்க மேல நான் வரி போடுவேன் அப்படின்ட்டு, உனக்கு வந்து 25% வரி, உனக்கு 25%, நீங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருள்களுக்கு. அதே மாதிரி நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு 100% டாக்ஸ் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்றாரு. படுத்தட்டும், என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன, ஏற்றுமதி கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளவுதான். ஆனா அதே சமயம் நம்ம அந்த அதனுடைய தாக்கத்தை சரி பண்றதுக்கு இவங்க வேற ஏதாவது செக்டார் டெவலப் பண்ணணும். அதாவது வேற ஏதாவது மார்க்கெட், அதுக்கு டிமாண்ட் வர மாதிரியான மார்க்கெட்டை, புதிய சந்தைகளுக்கு நம்ம உருவாக்க வேண்டும். அதெல்லாம் கரெக்டா அவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். 2வது வந்து இந்த டாலரைசேஷன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஓகே அமெரிக்கா வந்து அப்படி சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணும்போது நம்ம வந்து டாலர்ல பண்ணலாம், பரவாயில்ல. பட் மற்ற நாடுகளுடைய இன்னும் அதிக அளவுல நம்ம வந்து அவங்க நாட்டு நாணயம் நம்ம நாட்டு நாணயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் கம்மி ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய. அதே சமயம்
அதே சமயம் ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு அவங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா நரேந்திர மோடி இப்போ போவாரு ஏப்ரல் மாசம். போனதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அவரு அவரு கொடுக்குற அந்த எச்சரிக்கை, அச்சுறுத்தல் எவ்வளவு தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு தீவிரமா இருக்காது. ஆக்சுவல் நடவடிக்கை அவ்வளவு தீவிரமா இருக்காது அப்படிங்கிறது நான் நம்புறேன். இன் விச் கேஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, நரேந்திர மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால இருந்து நம்ம வாங்குற ராணுவ தளவாடங்கள் ஆகட்டும், மற்ற எக்கச்சக்கமான பொருள்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட இவங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, இறக்குமதி இதை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அல்லது அவங்க கிட்ட இருந்து அதிகமான பொருட்களை வாங்கி குவிக்கிறதுக்கு இவங்க இது பண்ணுவாங்க. அதாவது மற்ற நாடுகளை விட அமெரிக்க பொருட்கள் கொஞ்சம் சீப்பா இருக்கு அப்படிங்கும் போது அங்க இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அமெரிக்காவுக்கு இன்டைரக்டா அந்த உதவியை செய்யும் போது அமெரிக்க அரசாங்கமும் இந்தியா மேல ஒரு கருணை காமிப்பாங்க. அதாவது இந்த அளவு கடுமையான விதிப்புகள்லாம் இருக்காது, பொருளாதார தடைகள்லாம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய. இந்த பட்ஜெட் பற்றி பல தகவல் நம்ம நேரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். தேங்க்யூ பிரபாகர்.